பஞ்சாயத்துன்னா பஞ்சாயத்து தான். பஞ்சாயத்து இருக்கும்போது அப்புறம் எதுக்கு எங்களோடதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் கரெக்டாக இல்லை, இது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் பஞ்சாயத்தில் இருக்குன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது என் பேர், என் புகைப்படம், என்னுடைய கட்சியின் பேர், என் கட்சி சின்னம், கொடி இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? நம்ம நிர்வாகிகள் டென்ஷன் ஆகுறாங்களா இல்லையா, அவங்களுடைய கண்டனத்தை என்கிட்ட சொல்கிறாங்க, அதனால் நான் இங்கே சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லாமல் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தெளிவாக வலியுறுத்தியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். அன்புமணி என் பெயரை சொல்லி என் படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை உபயோகித்து செய்வது வேதனை அளிக்கிறது. ஆக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிர்வாகக் குழுவில் பேசியவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள், வன்மையாக கண்டித்தார்கள். அந்த வகையிலே தான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகின்றேன். அதுக்கடுத்தது எப்படி சொல்கிறது, அவரே கொஞ்சம் தயங்குறாரு. அதை நம்ம சொன்னால் நல்லா இருக்குமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கட்சியை உருவாக்கி எடுத்தது நம்ம டெமோக்ராட்டிக்காக நம்மக்கிட்ட தான் உரிமைகள் இருக்குது, எல்லாமே நம்மள்கிட்ட தான் இருக்குது, பவர் உரிமை எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கும்போது குரங்கு கையில் பூமாலை மாதிரி அப்படின்னு பேசியிருக்கார். குரங்குன்னே சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்த தலைவர் அரசியல் நாகரிகம் கருதி கையில் பூமாலைன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குமா, அது என்னப்பா அப்படின்னு நம்ம நண்பர்கள்ட்ட கேட்க, நம்ம நண்பர்கள் உடனே ஃபில் இன் த பிளாங்க்ஸில் என்னப்பா அப்படின்னு குரங்கு குரங்கு அப்படின்னு பின்னாடி சவுண்டு விட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அன்புமணி அவர்களை குரங்குன்னு சொல்லிவிட்டாரா ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாகி போச்சு. அந்த லெவலுக்கு பேசியிருக்கார். டென்ஷனாக இருக்குமா இல்லையா? நம்ம உருவாக்குன்னு ஒரு பெரிய இயக்கத்தை நம்மளை ஓரம் கட்டிட்டு அவங்க ஓவர் டேக் பண்ணணும்னு நினச்சா டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அந்த டென்ஷனின் வெளிப்பாடில் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை குரங்கு என்று சொல்லாமல் சொல்லி குத்தி காட்டியிருக்கிறார். சரணாயக நெறிப்படி முறைப்படி இந்த கட்சியை வளர்த்து இன்று வரை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதனால் இந்த நான் சொன்ன மாதிரி கையில் கிடைத்த பூமாலை என்று சொல்லுவார்கள், அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். என்ன வார்த்தை? அவள் ஏன் சொல்கிறது, எனக்கு அசிங்கமாக இருக்குது.